Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது செட்டிநாடு வெள்ளை பணியாரம். இது கூட சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சட்னி. அதாவது என்னன்னா இந்த வரமிளகாய் சட்னி நம்ம நீட்ட மிளகாய் எடுக்காமல் குண்டு மிளகாய் எடுத்து தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம மாவு பச்சரிசி அல்லது சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தலை தட்டி நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம், அதாவது மாவு பச்சரிசி எடுத்துருக்குறோம். அதாவது கோபுரம் அளவுக்கு நம்ம கோபுரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இப்படி பார்த்திங்கன்னா மேலே இந்த கோபுரம் மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கணும். இதுதான் வெள்ளை பணியாரத்துக்கு அளவு. இதுக்கு மேலே எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை ஒரு 2 டைம் கழிஞ்சிட்டு நம்ம ஒரு 4 hours நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டோம். இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 hours நல்லா சோக் பண்ணிவிட்டேன். இது ஆக்சுவலாக 3 hours போதும். நான் 5 hours சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கிரைண்டரில் ஆட்டினா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஆட்ட போகிறேன். இப்போ நம்ம இதை மை மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு சைடு என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் 1 inch அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது என்னென்னா டீப் ஃப்ரை இல்லை, இது நம்ம கொஞ்சமாக, அதாவது வெள்ளை பணியாரம் சுடுறதுக்குனே கடைகளில் கிடைக்கும். நம்ம அது எடுக்கலை. அதுக்கு பதிலாக இந்த பேன், இந்த மாதிரி பேனே நம்ம பேனில் நம்ம 1 inch அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம ஜாஸ்தி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா காயிட்டும், அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம அதாவது பால் கூட சேர்த்து அரைச்சோன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம என்னென்னா ஒரு 1/2 tumbler அளவுக்கு பால் ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறோம் தண்ணிக்கு பதிலாக. பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 spoon அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை சோடா மாவு, அதாவது என்ன ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடா. இது நம்ம ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நம்ம அதாவது அரைச்சொன்னையுமே நம்ம செலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது என்ன மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் சர்க்கரை போடுறோன்னா ஒரு கலருக்காக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு இன்னுமே என்னென்னா மாவு ஆயிலில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான பதம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சர்க்கரை, உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் தான் ஊற்றிருக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்ற ஆரம்பிச்சோனையுமே ஒரே இடத்துலையே அப்படியே ஊற்றணும். அதுவே மிக்ஸ் ஆகிடும். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆயில் மேலே அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஊதி வர ஆரம்பிக்கும், பூ மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதில் என்னென்னா கலர் நம்மளுக்கு வராது. இதுவே மேலே வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டாலே போதும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் அதாவது என்னென்னா ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். வரமிளகாய் சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்க்கலாம். நம்ம என்னென்னா ஒரு 40 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது என்னென்னா ஒரு 150 grams அளவுக்கு இருக்கும். ஒரு முழு பூண்டு எடுத்துருக்குறோம். இதுக்கு என்னென்னா 20 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 3 தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்குறோம். புளி தண்ணி நம்ம அதாவது இதனுடைய சக்கையை எடுத்துட்டு தண்ணி மட்டும் எடுத்து லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வரமிளகாயை லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் திப்பியாக வரும். நம்ம அதனால ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பொடி மாதிரி ஆகிடும். இது நல்லா காரமாக இருக்கும். விதையோடு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய்
பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதை வந்து நல்லா அரைச்சிட்டோம். இப்போ கலர் பார்த்தீங்கன்னாவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இதுக்கு வந்து என்னென்னா நல்லெண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறது நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு வந்து என்னென்னா வரமிளகாயும் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வரமிளகாய் ஆல்ரெடி வந்து நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து தாளிக்கிறப்ப ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் போட்டு ஆட் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வரமிளகாய் இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வரமிளகாய் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நெடி வர ஆரம்பிக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா எண்ணெயிலே வந்து அப்படியே வந்து வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம், அதாவது இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிடணும். நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்தை வந்து அடைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட அந்த வெள்ளை பணியாரத்தோடு சாப்பிட்றப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா புளி வந்து நல்லா இழுத்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் சட்னி ரெடி ஆயாச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது அவ்வளோ காரத்தையும் அந்த புளியை வந்து நல்லா அடைக்கிடும். அதே மாதிரி உப்பு சேர்த்துறதுனால உங்களுக்கு ரொம்ப தெரியாது. இந்த சட்னி வந்து என்னென்னா மோமோஸ் பண்ணாலும் மோமோஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான வரமிளகாய் சட்னி ரெடி. செட்டிநாடு வெள்ளை பணியாரத்துக்கு ஏற்ற சட்னி இது. வெள்ளை பணியாரம், இது கூட நம்ம வரமிளகாய் சட்னி அரைச்சிருக்கோம். இது வந்து நம்ம குழிப்பணியாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான செட்டிநாடு வெள்ளை பணியாரம் வரமிளகாய் சட்னி ரெடி. வெள்ளை பணியாரம் அது கூட சைட் டிஷ் வந்து வரமிளகாய் சட்னி எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோலம் சேனல் பார்க்கணுன்னா பெபிள்ஸ் கோலம் அண்ட் ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செருக்குஞ் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. விளக்கம். செருக்கும் சினமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருஞ்செல்வம் சான்றோரால் மதிக்கப்படும் தன்மையை உடையது ஆகும்.